மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்க குறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குன்றது அவசியம் கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்கிறது விஷயங்கள் அவங்க செய்கிறது தப்பா ரைட்டான்றது அவங்களுக்கு தெரியும். எப்படியும் நீங்கள் பண்ணுறது தப்பா ரைட்டா, இப்போ நான் பண்ணுறது எனக்கு எப்படி தப்பா ரைட்டான்றது எனக்கு தெரியுமோ, எதை நினச்சி நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்திருப்பேன். சில விஷயங்கள் நான் பண்ணியிருப்பேன், சில விஷயங்கள் ப்ராசஸ் போயிட்டுருக்கும். அதை பார்க்குறவங்களுக்கு வெளியில் அது தப்பாக படலாம். ஏன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்றது அவங்களுக்குள்ளே தோணும். ஆனால் அது உள்ளே உட்காந்து கேட்டால், ஒரு நண்பராக இருந்து சில பேர் கேட்டோம்னா சரியாக இருக்கும். ஆனால் யாருன்னே தெரியாத சில பேர், நம்மளுக்கு பிடிக்காதவங்க சில பேர், நம்மளுக்கு ஒரு விரோதியாக இருக்கிற சில பேரை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். நம்மளை அவங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரே காரணத்துக்காண்டி அவங்க தப்பானவங்கன்றது ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்கு, அடுத்தவங்ககிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி இன்னொருத்தவங்க பிடிக்காதவங்களையும் சேர்ந்து அவரை பற்றி நம்ம தப்பாக பேசிக்கிட்டே இருப்போம். அந்த ஜட்ஜ்மெண்ட் தேவையில்லை. அது கடவுள் பார்த்துப்பார். உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க. அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் இப்போ அவர் பண்ணிட்டு இருக்க ரைட்டாக தப்பான்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது நம்ம ரைட்ஸ் கிடையாது. அது பிரபஞ்சம் பார்த்துக்கும், கடவுள் பார்த்துக்குவார். நம்ம வேலை நம்ம செய்கிறது தான். நம்ம செய்கிறோமா, நம்மளே சில இடத்துல தப்பு பண்ணுறோம், அதை கரெக்ட் பண்ணிப்பார். முதல்ல ஜட்ஜ்மெண்ட், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்குள்ளே பண்ணுங்க. அடுத்தவங்களை பண்ணுறதுக்கு ஆண்டவன் பார்த்துக்குவான். முதல்ல நம்மளே திருத்தணும்னாலே மித்த விஷயங்கள் நம்மக்கிட்ட தப்பான ஆளுங்களும் வரமாட்டாங்க, தப்பான விஷயங்களும் வராது, இந்த மாதிரி பிடிக்காதவங்களும் மட்டும் வரமாட்டாங்க. நம்ம சரியாக இருந்தால், நம்ம கிட்ட உண்மையாக இருந்துச்சுன்னா, போய் பேசுகிறவங்களும் ஏமாத்துறவங்களும் நம்ம கிட்ட நெருங்கிறதுக்கே பயப்படுவாங்க. அப்போது ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ஜெயிக்கலாம், யாராக இருந்தாலும் ஜெயிக்கலாம். யோசிக்காதீங்க. அடுத்தவங்களை நினச்சி உங்கள் நேரத்தையும் அடுத்தவங்களை பற்றி விவாதம் பண்ணியும் ஒரு சும்மா உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்தை எடுத்து உங்களை வளர்த்துக்கோங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களை பொறாமப்படுறவங்க ஓடிடுவாங்க. அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்காதீங்க. ஜட்ஜ்மெண்ட் தேவையில்லை. அடுத்தவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. யோசிங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். உங்களுக்காண்டி நான் இருக்கிறேன். தைரியமாக இருங்க.